ஹலோ கைஸ், மறுபடியும் ட்ரம்ப் அவனோட வேலையை காமிக்க ஆரம்பிச்சிட்டான். ஒன்றும் குறைச்சல்ல. ஐயோ அந்த லட்சத்துல ஆகிட்டாங்களே. இன்னைக்கு மெயின் மீடியாவில் போய் பார்த்தோம்னா ஒரு மீட்டிங்கை பற்றி ரொம்ப பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் UNGA, யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளி மீட்டிங். இதில் ட்ரம்ப் என்ன சொன்னான்னா, இந்தியா பற்றி சைனாவும் வாங்குகிற ரஷ்யாவோட ஃபியூலால் தான் ரஷ்யா யுக்ரைன் வாரே ஃபுல்லாக ஃபண்ட் ஆகப்படுது அப்படின்னு சொன்னான். இது என்ன பழைய விஷயம் தானே, இதில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இங்கே தான் ஒரு புது ட்விஸ்டே இருக்குது. இப்போது டைரெக்டாக யுனைடெட் ஸ்டேட்ஸ் ரஷ்யாவை பார்த்து இது ஒரு பேப்பரில் மட்டும்தான் ஸ்ட்ராங்காக இருக்க ஆர்மி, ஆனால் இது எக்கனாமிக்கலாகவும் அந்த ஃபிசிக்கலாக இதாகவும் ரொம்ப வீக்கான ஆர்மி அப்படின்னு சொல்லிட்டான். மறுபடியும் யூரோப்பையும் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கான். உங்களோட ஃப்ரெண்டில் ஒரு வார் நடக்குது, ஆனால் நீங்கள் மட்டும் அவங்கக்கிட்டேருந்து இன்னும் அந்த பெட்ரோல் எனர்ஜி இதெல்லாம் வாங்கிட்டு இருக்கீங்க ஏன் அப்படின்னு கேட்டிருக்கான். ஆனால் இவர்கிட்ட கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் ஒரு ரிப்போர்ட்டர் கேட்டார், ஆனால் நீங்கள் இப்படி இந்தியா ரஷ்யாவிலேருந்து பெட்ரோல் வாங்குறதை பற்றி சொல்கிறீங்களே, ஆனால் நீங்களும் உங்கள் கண்ட்ரிக்கு தேவையான நியூக்ளியர் எலிமெண்ட்ஸு ஃபெர்டிலைசர்ஸ்லாம் இன்னும் ரஷ்யா கிட்ட வாங்குறீங்க அப்படின்னு கேட்டப்போ, ஐ வில் லுக் இன் டு இட், ஐ டோன்ட் நோ அப்படின்ட்டு சொல்லிட்டு தட்டி முடிச்சுட்டு போயிட்டான். இன்னைக்கு அவரே வந்து யூரோப்பை கிரிட்டிசைஸ் பண்ணுறது எனக்கு சிரிப்பு தான் வருது. அண்ட் மூணாவது பாயிண்ட் என்னென்னா, இது எல்லாத்துலேயும் இந்தியா பேரை மட்டும் தான் ஸ்ட்ராங்காக அடித்து சொல்கிறான். ஏன்னா சைனாவை அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்ல முடியாது. ஏன்னா சைனா கையில் தான் இவனோட முடி இருக்குது, அப்படி கொத்தா பிடிச்சிருக்கான் ஆனால் வா அப்படின்ட்டு. ஆனால் இந்தியா கிட்ட இவன் வாலாட்டலாம், ஏன்னா நம்ம கையில் அவனோட முடி இல்லை, இன்னும் வரும். அடுத்த ஒரு 20 இயர்ஸில் யுனைடெட் ஸ்டேட்ஸோட முடி அப்படி கொத்தா கையில் பிடிச்சிருக்கோம், வாடா மவனை அப்படின்ட்டு அப்போ நம்ம பேசலாம். ஆனால் இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷனில் அவனால் சைனா கிட்ட பகைச்சிக்க முடியாது, ஆனால் இந்தியா கிட்ட வாலாட்டலாம். இதுதான் இன்றைக்கி நடந்த மீட்டிங்கில் அவன் சொன்னது. அண்டு வேறு என்ன சொன்னோம்னா, நாங்கள் யுக்ரைனுக்கு அதோட டெரிட்டரியை மீட்டு தர ஹெல்ப் பண்ணுறோம், நேட்டோ அதில் ஸ்டெப் இன் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். இதெல்லாம் சும்மா டுபாக்கு ஒரு வார்த்தை தான். நேட்டோலாம் உள்ளே இறங்காது. இறங்குனா ரஷ்யா பற்றி அவங்களுக்கு தெரியும், புத்தினை பற்றி தெரியும். அவரெல்லாம் சாதாரண ஆள் கிடையாது. இவனோட மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற மாதிரி அவங்களாம் ஆள் கிடையாது. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் உங்களுக்கு வேணுமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.